بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாம் இந்த மனித உலக சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாயமாகிய நாம் இந்த இஸ்லாத்திலேயே பிறந்து இஸ்லாத்திலேயே வளர்ந்து இஸ்லாமிய சமுதாயத்துடைய மனோநிலையிலே வளர்ந்ததனால் எங்கிருந்து இந்த சமுதாயம் காப்பாற்றப்பட்டு வந்தது என்பதை நாம் சில பொழுது உணராமல் இருக்கலாம். காரணம், நாம் வளர்ந்த சூழல், நாம் வளர்ந்த அந்த பாதுகாப்பான மார்க்க சூழல், எமது சிந்தனையில் இந்த மார்க்கம் ஏற்படுத்திய விதைகள் என்பதனால் நாங்கள் எங்கிருந்து மாறி வந்தோம் என்பதை, இந்த சமுதாயம் எங்கிருந்து காப்பாற்றப்பட்டது என்பதை நாம் உணராமல் இருக்கலாம். ஆனால் இந்த சமுதாயத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் காலாகாலமாக எதிலிருந்து காப்பாற்ற முனைந்தது, எதிலிருந்து காப்பாற்றியது என்பது பற்றி நாம் ஓரளவு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு எங்களுக்குள்ள ஒரே ஊடகம் அல் குர்ஆன். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆன் எப்பொழுது இறக்கப்பட்டதோ அந்த காலகட்டத்தில் அந்த சமுதாயத்தினரை சரியான வழியின் பக்கம் அழைப்பதற்கு அவர்களது அறியாமைகளை குர்ஆன் என்ன செய்கிறது, சுட்டி காட்டுகிறது. இது உங்களது அறியாமை என்று அல் குர்ஆன் பல விஷயங்களை பட்டியல் போட்டு அவர்களை சிந்திக்க வைத்து அவர்களது மொழியிலேயே அந்த குர்ஆனை இறக்கி அவர்களோடு பேசி அவர்களை வழிகாட்டி அதற்காக போராட ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதருடைய பல விதமான போராட்டங்களுக்கு பின்னால் அந்த சமுதாயம் மீள எழுப்பப்படுகிறது. அந்த சமுதாயம் உருவாக்கப்பட்ட பின்னால் இன்று அந்த அறியாமையில் ஒரு பகுதியை கூட இந்த உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயத்தில் எங்களால் காண முடியவில்லை. ஆனால் எப்படிப்பட்ட அறியாமையிலிருந்து இஸ்லாம் இந்த உலகத்தை காப்பாற்றியது அப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே இஸ்லாம் சமுதாயத்தை யாரெல்லாம் ஏற்றார்களோ அவர்களை மட்டும் அது காப்பாற்றியது என்று சொல்ல முடியாது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய எழுச்சி, இந்த மார்க்கத்தை ஏற்றதனால், இந்த மார்க்கத்தை புரிந்ததனால் முழு உலகத்திலும் இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்தது அப்படி என்பதை பார்த்த சமுதாயத்தினரும் தங்களை அது போன்ற அறியாமைகளிலிருந்து விடுவித்துக் கொண்டார்கள், விடுவித்துக் கொள்ள முயன்றார்கள். இஸ்லாத்திற்கு நுழையாது விட்டாலும் அது போன்ற அறியாமைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றார்கள். அப்படி விடுவித்துக் கொண்ட ஒரு சமுதாயம் தான் இந்த மேற்கத்தேய உலகம். மேற்கத்தேய உலகம் இது போன்ற அறியாமை இஸ்லாத்துக்குள்ள வரல. இஸ்லாத்திற்குள்ள வராது விட்டாலும் சரி, எதை இஸ்லாம் கடுமையாக கண்டித்ததோ அது போன்றவைகளை அவர்களது பாணியிலே என்ன செய்து கொண்டார்கள், தங்களிடமிருந்து கலைந்து கொள்ள முயற்சி எடுத்தார்கள். இஸ்லாத்தை ஏற்காததனால் மற்ற பாதிப்புகள் அவர்களிலே இன்னும் என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் விடுதலை பெற்றார்கள். அதற்கு பலவிதமான செய்திகளை ஐரோப்பாவுடைய வரலாறு நம்ம என்ன செய்யலாம், படித்தால் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஐரோப்பியர்களுடைய வரலாறு நாம் படிக்கின்ற பொழுது இஸ்லாம் எப்பொழுதோ ஒழித்துவிட்ட அறியாமை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 300 400 அல்லது 500 600 வருடங்களுக்கு முன்னால், அதாவது 1000 வருடத்துக்குள்ள எல்லாம் அப்போதான் என்ன செய்து மாற்றங்கள் அடைவதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அபுல் ஹசன் அல் நதுவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறார், மாதா ஹசீர் அல் ஆலம் பின் ஹைதாத்தில் முஸ்லிமீன். முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியின் மூலம் இந்த உலகம் சந்தித்தது என்ன, இந்த உலகம் அடைந்த நஷ்டம் என்ன, முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியின் மூலம் இந்த உலகம் அடைந்த நஷ்டம் என்ன என்று அழகான ஒரு புத்தகத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார். அதிலே இஸ்லாமிய சமுதாயத்தை எப்படி ஒரு இந்து மதத்தை பார்ப்பதை போன்று, ஒரு கிறிஸ்தவ மதத்தை பார்ப்பதை போன்று, ஒரு யூத மதத்தை பார்ப்பதை போன்று, ஒரு சீக்கிய மதத்தை பார்ப்பதை போன்று சில அனுஷ்டானங்களை சில சம்பிரதாயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு மதம் என்று பார்க்கிறார்களே, அவர்களுக்கு அந்த புத்தகம் அழகான ஒரு செய்தி என்ன செய்கிறது, சொல்கிறது. இது வெறுமனே சம்பிரதாயங்களும், எப்படி நீங்கள் பள்ளி வாயிலில் வணக்கம் நடத்த வேண்டும், எப்படி கோயில்களில் வணக்கம் நடத்த வேண்டும் என்று சொல்லப்படுவதை போன்ற சம்பிரதாய தொகுப்பு அல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது
இந்த உலகத்தில் மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் என்ற செய்தியை இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய சமுதாயத்துடைய வளர்ச்சி இந்த உலகத்துக்கு உணர்த்தியது. அதனால்தான் திருப்பி ஒரு முறை இந்த இஸ்லாம் ஆட்சி அளவில் எழும்பக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். எழும்பிய ஆட்சியில் அவர்கள் தங்களது எல்லைகளையும் தங்களது நிலங்களையும் விஸ்தரித்து விடக்கூடாது என்பதில் என்ன செய்றாங்க, கவனமாக இருக்கிறார்கள். அதிலே உள்ள நலவுகள் தெரியாமல் அல்ல, அது இந்த சமுதாயத்துக்கு என்னென்னதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று தெரியாமல் அல்ல, எல்லாம் தெரியும். ஆனால் அது மக்களுடைய உள்ளங்களுக்கு போய் சேர்ந்தால் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்ததனால் இஸ்லாத்துடைய எதிரிகள் தங்களது மதத்திலிருந்து இவைகளை பாதுகாப்பதற்கான முழு முயற்சியை எடுப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் ஒரு முஸ்லிம் அல்லாதவர் இந்த வார்த்தையை கேட்டால், நான் இப்பொழுது சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டால், ஒவ்வொரு மதத்தினர் அப்படித்தான் பேசுவார்கள் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. நம்ம முஸ்லீமாக இருக்கிறதுனால நான் அப்படித்தான் நான் பேசுவேன், ஒரு இந்துவாக இருப்பதனால் ஒரு இந்து அப்படித்தான் பேசுவார், பௌத்தனாக இருப்பதனால் ஒரு பௌத்தன் அப்படித்தான் என்ன செய்வார், பேசுவார், கிறிஸ்தவனாக இருக்கிற நேரத்தில் கிறிஸ்தவன் அப்படித்தான் பேசுவார் அப்படின்னு அவர்கள் சொல்லலாம். ஆனால் உண்மை அதுவல்ல, உண்மை அதுவல்ல. காரணம், நான் இப்பொழுது விரித்து வைத்திருந்து இந்த பேசக்கூடிய இந்த அல் குர்ஆன், அதனுடைய மொழிபெயர்ப்பு இது 1400 வருடங்களுக்கு முந்தியது என்பது உலகம் ஏற்றுக்கொண்ட விஷயம். 1400 வருடத்திற்கு முன்னால் இவ்வளவு விழிப்புணர்வுடன் உலகத்தில் எவரும் பேசி இருக்க முடியாது. 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த மொழிபெயர்ப்பு எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால் இவ்வளவு விழிப்புணர்வுடன் எந்த நூலையும் காட்ட முடியாது. சாதாரண ஒரு நூலை கூட என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. வேதங்களே மடமையை போதிக்கக்கூடிய அமைப்பிலான வேதங்கள் தான் மனிதருடைய கையில் என்ன செய்தன, இருந்தன. திரிக்கப்பட்டு பொய். அன்றைக்கு உலகமே உச்சகட்ட வேதமாக நினைத்துக் கொண்டிருந்த வேதம் எது? பைபிள். உலகமே, உலகத்தில் இந்து மதம் வேண்டுமென்றால் இந்தியாவில் சுருங்கி இருக்கலாம், அப்படி ஒரு மதமே இல்லை, அது வேறு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்துக்கே ஒரு வழிகாட்டி மாதிரி மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தது பைபிள். அந்த பைபிள் என்ன சொல்லி கொண்டிருந்தது தெரியுமா? கடவுளுக்கு மனைவி உண்டு, அந்த மனைவிக்கு பிள்ளை உண்டு, 3 பேரும் சேர்ந்து வணங்குங்க, இதான் அந்த மதம் சொல்லி கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்திலே கடவுளுக்கு மனைவி இருக்க முடியுமா, கடவுளுக்கு பிள்ளை இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்பது என்பதை அறியாமையை நினைத்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. அப்படி ஒரு கேள்வி இன்றைக்கு வேண்டுமென்றால் புது புது கருத்துக்கள் எல்லாம் உண்டாகி சிந்தனைக்கே இப்ப எல்லை இல்லாத லெவலுக்கு போய் நிர்வாணமா போறதெல்லாம் சுதந்திரம் இடத்துக்கு போயிட்டு இந்த உலகம். ஆனா அன்றைக்கு அப்படி அல்ல. அன்றைக்கு இது போன்ற கேள்விகளே மடத்தனம், அறியாமை என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த அல் குர்ஆனுடைய வார்த்தைகளை ஒருவர் யோசிப்பாராக இருந்தால், அதை விரித்து படிப்பாராக இருந்தால், இஸ்லாமிய சமுதாயம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய மதங்களை விட இஸ்லாமிய மார்க்கம் என்பது நிச்சயமாக பலவிதமான வழிகாட்டல்களையும் பலவிதமான தெளிவுகளையும் கொண்ட ஒரு தெய்வீக புத்தகம் என்பதை என்ன செய்யலாம், அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் கவலை என்னவென்று சொன்னால், நாங்களே சில பொழுதுகளில் தெரியாமல் அந்த தாக்கத்துக்கு உள்ளாகி கொள்கிறோம். உள்ளாகி எப்படி பேசுறோம் என்று சொன்னால், இந்த மதம் இனம் என்றுதான் நம்ம பிரச்சனைக்குள்ள வருது அப்படின்னு தெரியாம பேசுறோம். அப்படி சொல்ற நேரத்தில் எங்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை எதிர்க்க நம்முடைய சிந்தனை இல்லை. ஆனால் தெரியாமல் என்ன செய்கிறோம், மதங்கள் என்றாலே பிரச்சனை வரும், மதங்கள் என்பது வணக்க வழிபாடுகள் மட்டும், அல்லது எல்லா மதமும் என்னது ஒரே வழியைத்தான் காட்டுகிறது, இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசி விடுகிறோம். அது பொய் என்பதை அந்தந்த சமுதாயத்துடைய வாழ்க்கை உணர்த்தி கொண்டிருக்கிறது. அந்தந்த இந்து சமுதாயத்துடைய வாழ்க்கையை பார்த்தால் எல்லா மதமும் ஒன்றை காட்டுகிறது என்பது இஸ்லாமிய மதத்தோடு இந்து சமுதாயத்தை ஒப்பிட்ட சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. கிறிஸ்தவ மதத்தை இஸ்லாமிய மதத்தை ஒப்பிட்டால் சொல்ல முடியுமா? முடியாது. மனைவி இருக்குது, பிள்ளை இருக்கிற என்ற அந்த கொள்கைக்கும் இறைவனை பொறுத்த வரைக்கும் மனித அறிவுகள் அறிய முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கைக்கும் என்ன எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது? பெரிய வித்தியாசம் உண்டு. அதே போல யூத சமுதாயத்தை எடுத்தீங்க என்று சொன்னால், எவனு இந்த இனத்துக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய இனவாதம் பிடித்த ஒரு சமுதாயம் யூத சமுதாயம். இன்றைக்கும் 3 கோடியை தாண்டாமல் ஒரு மதம் இருக்குது. அது எந்த மதம்? யூத மதம். எதை வச்சு? உலகத்திலேயே உலகம் படைக்கப்பட்ட நாள் இருந்த ஒரு கேலண்டர் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் யாரு? அவன் தான். அவ்வளவு இனவெறி பிடிச்சவன், மனித சமுதாயமே இப்படித்தான் என்று சொல்லக்கூடியவன். ஆனால் இப்படியெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த எல்லைகளை பொறுத்த வரைக்கும் எந்தவித சிம்பிளாக ஒருவர் இந்துவாக வேண்டும் என்றால், ஒருவர் கிறிஸ்தவராக வேண்டும் என்றால், ஒருவர் யூதனாக முடியாது, யூதனாக வேண்டும் என்றால், ஒருவர் முஸ்லீமாக வேண்டும் என்றால், இந்த ஒவ்வொரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பாரு. இந்த சமுதாயத்தில் ஒருத்தர் முஸ்லீமாக வேண்டும் என்றால் கொள்கை மாற்றம் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது சடங்கு, ஏதாவது சம்பிரதாயம்,
முன்சஃப்ல முஸ்லிம்களோட வந்து தொழுகிறாரு. தொழுத பின்னால மிம்பரில், அதாவது ஒரு குத்துபா நடத்திய இமாம், இவர் முஸ்லீம் அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல போறாரு. அது என்ன மொழிபெயர்ப்பு? அவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா விளங்கிறாது என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சுறோம்? முதலாவது நாங்க சம்பிரதாய சடங்கு ஓதலை, முதலாவது என்ன கொள்கைன்னு சொல்லி கொடுக்குறோம். நீ விளங்கி வரணும், விளங்காம வந்து சரி வராது என்பதனால படைச்சவன் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது, யாருக்கும் தலை சாய்க்க கூடாது. ஒன்று. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கொள்கையை கொண்டு வந்த இறுதி தூதர், அதை ஏத்துக்கலன்னு இப்ப சொல்லிட்டீங்களா, அல்லாஹ் அக்பர், நீ முஸ்லீம், அவ்வளவுதான். இப்படி உலகத்துல எந்த மதமாவது மதமாற்றத்துக்குள்ள இவ்வளவு இலகுவாக வரக்கூடிய ஒரு மதம் சொல்ல முடியுமா? ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் அப்படி இருக்கக்கூடிய விஷயம். இந்த மதத்திலிருந்து வெளியேற்றத்தை எடுங்க. ஏனைய கொள்கைகளை நீங்க கடவுளையே எதிர்த்து கொண்டு இந்து அழைக்கலாம், கிறிஸ்தவத்துக்குள்ளே தான், யூதத்துக்குள்ளே தான். எந்த கொள்கையை நீ எதிர்த்தாளா, எந்த கொள்கையை கடவுள் இல்லை என்று சொன்னா நீ முஸ்லீம் அல்ல. கடவுளுக்கு இணை கற்பித்தால் முஸ்லீம் அல்ல. ஏன்? எங்களுக்கு எண்ணிக்கை பெரிதாக தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இங்க கிரௌட் அதிகமாக இருக்கணும், எப்படியாவது நம்ம 160 200 கோடி ஆகிறோம் என்பதற்காக வேண்டி சும்மா அதெல்லாம் சொல்லாங்க, எல்லாரும் முஸ்லீம் தான் அப்படி என்று இருக்க வேண்டும் விரும்பாத ஒரு சமுதாயம் இது. அப்படி என்று விரும்பாத ஒரு சமுதாயம் இது. அப்படி என்றால் எல்லா மதமும் உண்டு, எல்லா கொள்கையும் உண்டு, எல்லாம் ஒரு நதியில் சங்கமிக்கிறது, எல்லாம் ஒரே பாதையில் சங்கமிக்கிறது என்ற ஒரு போலி கொள்கை இஸ்லாமிய சமுதாயத்தை ஏனைய மதங்களோடு ஒப்பிட வைத்து விடும். ஏனைய மதங்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் அந்தந்த மதத்தினருக்கு அது ஒரு புனிதமானதாக இருக்கலாம், மாற்று கருத்தில்லை. அவர்களுடைய புனித அளவில் நாங்கள் அவர்களுடைய உரிமைகளை என்ன செய்கிறோம்? மதிக்கிறோம். ஆனால் இன்னொரு அழகான முறையில் உங்களுக்கு சொல்ல முடியாது. இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள வந்த 190% என்ன சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயம் சொல்லி தான் வருவாங்க. அஹ்லாக்குகளை பார்த்தோம் வந்தோம், குர்ஆனை படிச்சோம் வந்தோம், ஏகத்துவ கொள்கையை படிச்சோம் வந்தோம், சமத்துவம் உண்டு வந்தோம். ஏனைய கொள்கைகள் எடுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நோய்வாய்ப்பட்டிருந்தேன், ஜீசஸ்ட போனேன், குணமாயிச்சு வந்தோம். விளங்கிட்டா? அது நடந்தது, அற்புதமா இது நடந்தது, அதனால வந்தோம், இதனால வந்தோம் என்று அவர்களுக்கு நடந்த சொந்த லாபம் ஒன்றை சொல்வார்களே தவிர, இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டும்தான் நீங்க என்ன பார்ப்பீங்க? அஹ்லாக்குக்காக வந்தோம், ஏகத்துவத்தை பார்த்து வந்தோம், ஒற்றுமையை பார்த்து வந்தோம், சமத்துவத்தை பார்த்து வந்தோம், இப்படி சொல்வார்கள். அப்படி என்றால் கொள்கையை முன்னிறுத்தி அதை சுமந்தவர்களை பின்னிறுத்தி செல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபர்களை முன்னிறுத்தி எது கொள்கை அதை பின்னிறுத்தி சொல்லக்கூடிய மார்க்கம் எது? மற்ற மார்க்கம் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எப்படி இது ரெண்டும் சமமாகும்? அன்புள்ள சகோதரர்களே, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது, வழிமுறை என்பது, கொள்கை என்பது இஸ்லாம் மட்டும்தான். இந்த இஸ்லாம் எதற்கெல்லாம் விடுதலை சொல்கிறதோ அந்த இஸ்லாம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு படித்தவனாலும் இந்த சமுதாயத்துக்கு உயர்ந்த பூரணமான விடுதலையை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அது எவராக இருக்கலாம், எவனாக இருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் யாராவது சீரிய முறையில் சிந்தித்தால் அவர் இஸ்லாத்துக்கு ஏதோ ஒரு வகையில் சார்பாகத்தான் இருக்கணும். எப்படி? சீரிய முறையில் சிந்திச்சாருன்னு வைங்களேன், அவர் ஏதோ ஒரு வகையில் இஸ்லாத்துக்கு சார்பாகத்தான் இருக்கணும். அதனது அர்த்தம் அவர் இஸ்லாத்துக்கு சார்பானவன் அர்த்தம் அல்ல. அதனது அர்த்தம் அவர் இஸ்லாத்துக்கு சார்பானவர் என்ற அர்த்தம் கிடையாது. சீரிய முறையில் சிந்திச்சா, ஒருத்தர் சிந்திக்கிறாரு, எந்த மத சிந்தனையும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை, சும்மா ஃப்ரீயா சிந்திக்கிறாரு. ஃப்ரீயா சிந்திச்சா அவரோட மனசு என்ன சொல்லும்? மனிதர்களை பிரித்து பார்க்க சொல்லாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லாது, இவன் கேவலமானவன் சொல்லாது, படைப்பு அடிப்படையில் இவன் தாழ்ந்த உயர்ந்த சொல்லாது. அவனோட சிந்தனை அதை சொல்லும். இப்போ அவன் இஸ்லாமிய முறையில் தான் சிந்திக்கணும். அவனோட சிந்தனை இப்போ இஸ்லாமா தான் இருக்குது. அதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சிந்தனை. எனவே அவனுக்கு இஸ்லாம் தேவைப்படும். அதனது அர்த்தம் இஸ்லாத்துக்கு சார்பானவன் அர்த்தம் அல்ல. அதனது அர்த்தம் அவன் இஸ்லாத்துக்கு சார்பானவன் அர்த்தம் அல்ல. இஸ்லாத்துக்கு சார்பானவனாக இருந்தால் சிம்பிளாக இஸ்லாத்தையே முன்னிறுத்தி தான் அவனுக்கு விடுதலைக்கு வழின்னு சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். இவ்வளவு விடுதலைக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமெல்லாம் என்னது இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தின் ஊடாகத்தான் இந்த சமுதாயத்திற்கு எல்லா வகையிலும் விடுதலை என்ன செய்யலாம், கொண்டு வந்து சேர்க்கலாம் என்பதை வெளிப்படையாக ஒரு மதத்துக்குள் இருந்து பார்க்கின்றவருக்கு முழுமையாக உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மதத்தை படிப்போம், அந்த மார்க்கத்தை படிப்போம், அதனை விளங்குவோம் என்று நினைச்சார் என்று சொன்னால் அவர் அந்த உண்மையை உணர்வார். அந்த உண்மை என்ன செய்வார்? உணர்வார். முஸ்லிம் சமுதாயத்துடைய நிலை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால்,
இந்த அழகான இஸ்லாமிய கொள்கைக்கு தவறான சேறு பூசிக் கொண்டிருக்கின்றவர்கள் இஸ்லாத்துக்கு வெளியில் உள்ளவங்கள முதலாவதாக முஸ்லீம்கள். இஸ்லாத்துக்குள்ள வெளியில் உள்ளவர்கள் இரண்டாவதா சேறு பூசுறாங்க. முதலாவது அழகான இந்த இஸ்லாமிய கொள்கை கெட்ட வடிவில போய் முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட சேருவதற்கு முதல் காரணம் யாரு? முஸ்லிம்கள். இஸ்லாம் இந்த சமுதாயத்துக்கு செய்த முதல் விடுதலை என்ன? ஒரு பட்டியலாக அதை சொல்றேன். இந்த உலகம் இருட்டில் இருக்கிற நேரத்தில் முழு உலகமும் விதிவிலக்கான சில தனிநபர்களை தவிர இந்த முழு உலகமும் மௌட்டிகத்தில் இருந்தது. மௌட்டிகம் என்ன? மூட நம்பிக்கை, இணை வைப்பு, இதுல இருந்து கொண்டிருந்தது. கண்டதிரு காலையும் விழக்கூடிய நிலைமை. சிலைகள் தனக்கு கீழ் தான் ஆள வேண்டியவைகளுக்கெல்லாம் அதுக்கு ஆள்ற சிந்தனையும் இல்லை. தன்னால ஆளப்பட்டால் அதுக்குரிய ஃபீலிங் இல்லாததுக்கு மனித கால என்ன செஞ்சா சிரம்படித்து கொண்டிருந்தான். சூரியனுக்கு, காளை கன்றுக்கு, சிலைகளுக்கு, தன் மலத்தையும் சலத்தையும் சுமந்த சாதாரண மனிதர்களுக்காக எல்லாம் சுமந்து கொண்டிருந்த பார்க்கிறோம். கண்ட கண்ட நிகழ்வுகள் எல்லாம் காரணமாக வைத்து இதனால் தான் அது நடக்கிறது, அதனால் தான் இது நடக்கிறது என்று சம்பந்தம் இல்லாததெல்லாம் போட்டு ஒரு வீழ்ச்சியான ஒரு நிலையில இருந்து நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மூட நம்பிக்கையை சுமந்த ஒரு சமுதாயம் எவ்வளவு பெரிய ஆயுதத்தை கையில வச்சிருந்தாலும் திருப்பி அனுப்புறது லேசு. திருப்பி அனுப்புவது என்னது? லேசான வேலை. காரணம் என்ன? அவன் மூட நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவன். அவனுக்கு மூட நம்பிக்கை சம்பந்தமான ஏதாவது ஒன்றை ஏற்படுத்தி விட்டாலே போதுமானது அவன் திரும்பி ஓடுவதற்கு. மூட நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இந்த குர்ஆன் இறங்கி முதலாவது சொன்ன செய்தி என்ன? முதல் செய்தி தஹ்ரீருல் அக்ல் மினல் உபூதிய்யா. மனிதனை இன்னொத்தண்டிந்து விடுதலை செய்ய வைக்கிறது இரண்டாவது. இன்னொருவனை ஆள வைப்பதிலிருந்து விடுதலை செய்ய வைப்பது இரண்டாவது அம்சம். மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? சிந்தனையை மூலம் விடுதலை செய்ய வைக்கணும். இன்னொருவரிலிருந்து இந்த சிந்தனை இருக்கிற சுதந்திரம் மனிதனுக்கு ஒவ்வொருவனுக்கும் தனிப்பட்டதையாக கொடுக்கப்பட்ட விஷயம். அதை முதலாவது விடுதலை செய்ய வைக்க வேண்டும். ஒருவன் அதிலே இருந்து விடுதலை ஆகாத வரைக்கும் ஆட்சியில போய் நில்லுங்க, அவன் அதே லெவலில் தான் இருப்பான். எதிலிருந்து விடுதலை ஆகாத வரைக்கும் சிந்தனை ரீதியாக அவன் சரியான சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய இடத்தை அடையாத வரைக்கும் நீங்கள் எவ்வளவு இப்ப ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. யூத மதத்தில் இருக்குது, கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறது, இந்துக்கள்ல இருக்குது. ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய அம்சங்கள். இப்படி இருக்கக்கூடிய விடுதலை ஆயிட்டான் வைங்களேன், சுதந்திரமானவன் வைங்க, அவன் சிந்தனையால விடுதலை ஆகலைன்னு வைங்க, அதை சரி காண்றான்னு வைங்க. ஆனா அவனுக்கு எல்லா சுதந்திரம் கிடைச்சிட்டு அவன் படிக்கிறான், அரசியல்வாதியாக வரலாம், எல்லா விதமான நிலைமைக்கு அவன் வரலாம். ஆனா எதுல விடுதலை ஆகல? சிந்தனை ரீதியாக அவன் வந்தது விடுதலை ஆகலைன்னு வைங்க. அவன் அரசியல்வாதியாக வந்தாலும் நான் தாழ்த்தப்பட்டவன் சிந்தனை அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவன் எதுல முதலாக விடுதலை ஆகணும்? சிந்தனையில விடுதலை ஆகணும். தஹ்ரீருல் அக்ல், சிந்தனை ரீதியாக விடுதலையாக வேண்டும் என்றால் அந்த விடுதலையை சொல்லக்கூடிய ஒரு கொள்கைக்குள் அவன் வரணும். அப்பதான் அந்த சமுதாயம் அதை கொடுக்கும். எதுக்குள்ள வரணும்? அந்த விடுதலையை சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்திற்குள் அவன் வர வேண்டும். அந்த சமுதாயத்தில் உள்ளவன் என்று நான் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனால் என்ன செய்ய முடியும்? விடுதலை அடைய முடியும். அப்படி ஏற்காத, அப்படி சொல்லாத, அந்த உரிமையை தராத ஒரு கொள்கையில் அவன் இருந்து கொண்டு அவன் விடுதலையே ஆகிவிட்டாலும் எவனும் பிடிக்காண்டி அவன் அப்படி நினைத்து கொள்வான். அவனோட மைண்ட் செட் அப்படித்தான் என்ன செஞ்சுக்குது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது மக்காவில் நீங்கள் பார்க்கலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதல் பிரச்சாரம் என்ன? இந்த சிலைகள் உங்களுக்கு எந்த பலனும் தரவில்லை. உங்களுக்கு இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு சிம்பிள் ஆகிறது. இந்த சிலைகள் எந்த பலனும் தரவில்லை, இந்த சிலைகள் எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்பது எங்களுக்கு அலிஃப் பாத்தா. அப்படித்தானே? இது அலிஃப் பாத்தா. இது திருப்பி திருப்பி ஏன் குர்ஆன் சொல்லுது அப்படின்றது நிறைய பேர் கேள்வி. விளங்கிட்டா? இது நிறைய இடத்துல ஏன் வருது? ஆனால் உலகத்திலே 600-700 கோடி பேருடைய கொள்கை அது. எது? சிலை. உலகத்தில் இதே மூளையை வைத்திருக்கக்கூடிய, இதே படிப்பை அறிவை வைத்திருக்கக்கூடியவருடைய கொள்கை என்ன? அதுதான் சிலை பலன் அளிக்கும், சிலை தீங்கு செய்யும், சூரியன் தன்னகத்தை ஒரு தீங்கு செய்யும், காளை கன்று அதனால் ஆகும் அழியும், ஒளி அதனால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். இப்படி மலத்தையும் சலத்தையும் சுமந்த ஒரு நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் ஆக்கவும் அழிக்கவும் முடியும் என்பது போன்ற சிந்தனை உலகத்தில் எத்தனை கோடி மக்களுடைய கொள்கை. அன்புள்ள முஸ்லிம் சமுதாயத்தில் அந்த 150-160 நீங்க அப்படி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் 700 கோடி பேர்ல 500 லட்சம் கோடி பேருடைய நம்பிக்கை. அது எந்த மதத்திலே இருந்துட்டு போகட்டும், எல்லா இடத்துல உள்ள நம்பிக்கை. எனவே குர்ஆனும் சுன்னாவும் அதை பேசிக்கொண்டே இருக்கிறது. என்றைக்கும் அது பேசும். அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். நவீனமா முன்னேறிட்டார்களாம்,
அதனால குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முந்தியதான். இன்றைக்கு பேசுற மாதிரி இருக்குது, இன்றைக்கு பேசுவது போல இந்த கேள்வி இருக்குது. இந்த கேள்வி எங்களுக்கு அலிஃப் பா தா என்ற கேள்வி, ஒரு ஆனா ஆவண்ணா மாதிரி, அது அரிச்சுவடி கேள்வி மாதிரி எங்களுக்கு. ஆனால் இது 500 லட்சம் கோடி மக்களுக்கு என்ன மிக முக்கியமான கேள்வி. சில பொழுது பல இடங்களில் எங்களுக்குரிய கேள்வியாக மாறும். மனிதன் இறுக்கமான சோதனைக்குள் அகப்படுற நேரத்தில் இது போல மூட நம்பிக்கை சிந்தனைகள் தலையில என்ன செய்யும், வர பார்க்கும். அங்கெல்லாம் இந்த கேள்வி என்னது, மிக முக்கியமான கேள்வி. நீங்க அழைச்சா அது பதில் சொல்லுதா கேட்கிறேன். நீங்க அழைத்தால் அது பதில் சொல்லுதா, நீங்க பேசினா ஏதாவது ரிப்ளை வருதா, அப்படி என்ற கேள்வி எல்லாம் குர்ஆன் என்ன செய்கிறது, கேட்கிறது. உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்ய முடியுமா? அதனால நீங்க வைக்கக்கூடிய சாப்பாடை ஒரு ஈ எடுத்துட்டு போச்சுன்னு சொன்னா உங்களால அதுக்கு எடுக்க முடியுமா? ஈ எடுத்துட்டு போகுது, ஒரு சோற்று மணி எடுத்துட்டு போகுதுன்னு வைங்க, அதனால அது திருப்பி எடுக்க முடியுமா? தஅஃபத் தாலிபு வல் மத்லூப், கேட்பவனும் மடையன் கேட்கப்படுகின்றவனும் என்னது, அது கேட்பவனும் பலகீனன் கேட்கப்படுகின்றவனும் பலகீனன் குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்கிறது. இது மாதிரி கேள்வியை பக்கத்துக்கு பக்கம் குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கிறது. இது மாதிரி கேள்வியை குர்ஆன் பக்கத்துக்கு பக்கம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதன் மூலம் மக்கள்கிட்ட எதை வச்சது, அதற்காக வேண்டி அந்த தூதர் என்ன செஞ்சாரு, அடிபட்டார். இதுக்கு உலகம் எப்படி கொடுத்தீங்க தெரியுமா? அவர் சில இஸ்லாமிய மார்க்கத்தை மதத்தை உண்டாக்கினாரு, இவர் இந்து மதத்தை உண்டாக்கினாரு, அவர் கிறிஸ்தவ மதம். அதல்ல, இப்படி சுத்தி மூடிட்டு போகக்கூடாது. என்ன செஞ்சாருன்றதை பாருங்க. முதலாக அந்த சமுதாயத்தினரை இது போன்ற மூட நம்பிக்கைகள், கேடுகட்ட மனிதனை கீழாக மதிக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து முதல் விடுதலை. அப்படி விடுதலை ஆகிறேன்டா, விடுதலை செஞ்சுட்டு நான் என் பாட்டில் போறேன்னா உருவாக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். ஏன் இஸ்லாமிய மார்க்கம் என்று தேவை தெரியுமா? அத சமூக வாழ்வு. சமூக வாழ்வு ஒருத்தருக்கு எல்லாருக்கும் விடுதலை செஞ்சுட்டு நீங்களாம் உங்களோட பாட்டில் உங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு போங்கன்னு சொல்றதல்ல. அவனுக்குரிய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கென்ற ஒரு கொள்கை, அதற்கென்ற ஒரு சமூகம், அதற்கென்ற ஒரு வழிமுறை இருந்தாகணும். இல்லாம போனா என்ன நடக்கும்? விடுதலை, அவன் விடுதலை ஆகிட்டான், அவ்வளவுதான். அவனுக்கு வாழ்க்கை இல்லை, வழிமுறை இல்லை, அவனுக்கு ஒரு சமூகமே இல்லையே, அவனுக்கு ஒரு சமூகமே இல்லையே. இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அந்த சிந்தனையிலிருந்து முதலாக விடுதலை. அதுக்கு எவ்வளவு வரலாம் பாடுபட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரத்தை நம்ம படிக்கிறோம். முதல் தூதராக, அதாவது நபியா இல்லையா என்ற பகுதியில் கருத்துமுறமாட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்குது. முதல் தூதராக குர்ஆன் சொல்றது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்று. அதுல எதற்காக பாடுபட்டதாக சூரத்து நூஹ்ல அல்லாஹ் தஆலா முழுமையா சொல்லி காட்டுறான். 950 வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற இறைவனது தூதர் எதற்காக பாடுபட்டதாக குர்ஆன் சொல்லுகிறது. எதற்காக பாடுபட்டதா சொல்லுது? ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் குர்ஆன் சொல்லுது. என்ன சப்ஜெக்ட்? சிலையை வணங்குறீங்களே, அறிவிருக்குதா அப்படின்னு. சிலையை வணங்குறீங்களே, அறிவிருக்குதா? இதெல்லாம் உங்களை யாரு வத்தவ் வலா சுவாஉ வலா யகூத வலா யஊக வனஸ்ரா, ஒன்றும் அரபி பேர் இல்லை, ஒன்றுமே அரபி பேர் இல்லை, எல்லாம் அந்நிய மொழி பெயர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அரபு இடையில் ஏற்பட்ட ஒரு மொழி. ஆனால் பழைய மொழி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அந்த காலத்து மக்கள் உபயோகித்த மொழி என்பதனாலதான் வத்தவ் வலா சுவாஉ வலா யகூத வலா யஊக வனஸ்ரா, எல்லாம் வேற மொழி. இதுல வணங்குறீங்களா, நீங்க வணங்கிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் கடவுளர்களா அப்படி என்கின்ற கேள்வி என்ன செஞ்சு வைத்தது. அப்படின்னா அந்த 3-4 பக்கம் அல் குர்ஆனும் சுன்னாவும் சுதந்திரமான பகுத்தறிவை பேசலையா, அதை சொல்லலையா? அதற்காக வேண்டித்தான் 950 வருடங்கள் வாழ்ந்தார். 40 வருஷத்துல விரக்தி அடைஞ்சிருவான். 950 வருஷம் அதுக்கு தான் அவர் வாழ்ந்தாரு அப்படின்னு குர்ஆன் சொல்லலையா? ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறு குர்ஆன் சொல்ற நேரத்தில் வலக்கத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை அனுப்பினோம். எதற்காக? அன்யஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் அடிபணியுங்கள், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் அடிபணியுங்கள், படைத்தவனுக்கு மட்டும் அடிபணியுங்கள். ஒரு பேச்சுக்கு படைத்தவனை நம்புவது மூட நம்பிக்கைன்னு வைங்க, படைத்தவனை நம்புவது மூட நம்பிக்கைன்னு பேசுறாங்கன்னு வைங்க. அப்படியாக இருந்தால் படைத்தவனை நம்பி ஒருவன் வழிபடுவதனால் ஏதாவது இந்த மனித சமுதாயத்துக்கு கீழ்த்தனம் ஒன்று வந்துருமா? வராது. ஏன்? படைத்தவனை மட்டும் வணங்குங்கன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? உன்னை உருவாக்கினவனை வணங்கு. உருவாக்கினவன் யாரு? நீ காண்ற எவரும் அல்ல. உருவாக்கினவன் யாரு? நீ காண்ற எவரும் அல்ல. சூரியன் அல்ல, சந்திரன் அல்ல, கன்று அல்ல, ஒளி அல்ல, இருட்டல்ல, நட்சத்திரம் அல்ல, வானம் அல்ல, பூமி அல்ல, எந்த மனிதனும் அல்ல. நீ அவனை காணவே இல்லை, அவனை மட்டும் வணங்கு அப்படின்னு சொல்லுது. இது மனிதனை அடிமைப்படுத்துமா, சுதந்திரமா நிக்க வைக்குமா? நீ அவன் உனக்கு நீ கண்ணால காணலைன்னு சொல்லுது, அவனுக்கு மட்டும் நீ அடிபணி, வேற எவனுக்கு நீ என்ன செய்யாத,
அடிபணியாதே என்கின்ற சிந்தனை இது மூட நம்பிக்கையா? இது மூட நம்பிக்கையா? இது மூட நம்பிக்கை அல்ல. எப்படி மூட நம்பிக்கை அல்ல? நீ இதை ஏற்றுக்கொள்வதனால எவனுக்கு கீழே நீ போக மாட்ட. எவனுக்கு கீழே? ஆட்சியாளனுக்கு கீழே கூட நீ போக மாட்ட. சூரியன் சந்திரனுக்கு நீ மேலே இருக்கிறான்னு சொல்லி கீர்த்தடி பண்ண மாட்டேன். காரணம் என்ன? நான் படைச்சவனுக்கு மட்டும்தான் வணங்குவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாற்றில் அழகாத சொல்றானா இல்லையா? சூரியனை பார்க்கிறாரு, சந்திரனை பார்க்கிறாரு, நட்சத்திரனை பார்க்கிறாரு. வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரனி, என்னை படைத்தவனின் பக்கம் என் முகத்தை நான் திருப்பி விட்டேன். அவன் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. இப்படித்தானே? இந்த உலகத்துல எங்கே இல்லவ. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது அர்ஷ். அவன் வானத்துக்கு மேல் அவனுக்கே ஒரு இடத்துல அவன் இருக்கிறான் அப்படின்னு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் சொல்லிட்டு என் இறைவன் எங்க இருக்கிறான் அவன் பக்கம் என்ன செஞ்சுட்டேன்? நான் முகத்தை திசை திருப்பி விட்டேன். இதுக்கெல்லாம் நான் வணங்க மாட்டேன். இதானே தஹரீருல் அக்ல், இதானே சிந்தனையை விடுதலை செய்யறது, இதுதானே மனிதனுடைய சிந்தனை விடுதலை செய்தல். இதற்காகத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் பாடுபட்டதாக இந்த அல் குர்ஆன் சொல்லுகிறது. இந்த அல் குர்ஆன் ஒவ்வொரு பக்கத்துக்கு பக்கம் சொல்லுது. இது நம்ம புரியலையா? இது எவ்வளவு பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை அல்லாஹு தஆலா இதுல சொல்றான். ஒவ்வொரு தூதரை இதுக்கு தான் முதலா வந்தாங்கன்னு சொல்லி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதுமே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தில் சமுதாய அடுக்க பேசுவாங்க தானே, இந்த ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது பேசுவார்களே, அவர்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை அங்கீகரிப்பாங்க. எது தெரியுமா? தாழ்ந்தவன் உயர்ந்தவன் இருக்கக்கூடாது, சிலைக்கு கும்பிட்டுட்டு வாண்டுவான். இவன் எப்படி பகுத்தறிவாதம் இது? சிலைக்கு கும்பிட்டுட்டு வாரத்தை நம்ம எதிர்க்க மாட்டோம். அது அவருடைய உரிமை, அது அவரது உரிமை. அவர் ஒரு ஆசிரமத்துடைய ஒரு தலைவர் என்று நம்பி அவருக்கு கும்பிட்டுட்டு வாரத்தை நம்ம எதிர்க்க மாட்டோம். அது அவரது உரிமை, அது அவரது உரிமை. ஆனா நீ தாழ்ந்த ஜாதி உதர்ந்த ஜாதி மட்டும் தான் நான் எதிர்ப்போம். உனக்கு அக்குள் வேலை செய்யலைன்னு அர்த்தம், உனக்கு பகுத்தறி வேலை செய்யலைன்னு அர்த்தம். நீ எப்படி ஒரு சிலைக்கு தலை சாய்ப்பதை அனுமதிக்கலாம்? தாழ்ந்த ஜாதி உதர்ந்த ஜாதி தப்பிடணுமா? ஆனா உன் வணக்கத்தை நீ செஞ்சிக்க. நீ கடவுளுக்கு மனைவி இருக்கன்னு சொல்லு, புள்ளை இருக்கன்னு சொல்லி நம்பு, அது பிரச்சனை அல்ல. நீ தாழ்ந்த ஜாதியாக இருக்காதே. இதா பிரச்சாரம்? இது ஒரு கொள்கையான்னு கேட்டேன். முதலாவது சிந்தனை விடுதலையாக வேண்டும். நீ எவனுக்கும் தலை சாய்க்க கூடாது. அதான் சிந்தனை, அதுதான் பகுத்தறிவு. இஸ்லாம் சொல்லக்கூடிய பகுத்தறிவு அதுதான். உலகத்தில் நீ எவனுக்கும் சிரம் தாழ்க்க கூடாது. உன் சிரம் பணிய வேண்டும் என்றால் உனக்கு படைச்சவனை மட்டும் பணி. படைச்சவன் யாரு? மேலே இருக்கிறான். அவனை நீ காணல, அவனுக்கு சிரம் பணிவதனால உனக்கு கிடைப்பது என்ன தெரியுமா? எந்த படைப்புக்கும் நீ சிரம் பணிய மாட்டாய் என்பதுதான். இதை பிரச்சாரம் வந்த தூதருக்கு சிரம் பணிந்தார் முஆத் இப்னு ஜபல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஹாதா யா முஆத், முஆதே இது என்ன? நான் ரோம பாரசீக மன்னர்களுக்கு அவர்களோடு இருக்கக்கூடிய மக்கள் சுஜூது செய்வதை காண்கிறேன், சிரம் பணிவதை காண்கிறேன். இதை இந்த அழகான கொள்கையை சொன்ன உங்களுக்கு சிரம் பணிந்தா என்னன்னு கேட்டார்கள். நான் அப்படி ஏவுவதாக இருந்தால், அது அனுமதி ஒன்றிக்குமாக இருந்தா கணவனுக்கு மனைவி சிரம்பணியை சொல்லி ஏவிருப்பேன். அங்கேயே நான் தடை செஞ்சுட்டேன். யாரும் யாருக்கும் சிரம்பணிய கூடாது. யாருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சிரம்பணிய கூடாது அப்படின்னு சொல்றோம். ஒரு தலைவருடைய உருவத்தை கொழுகுவதில், அதை தொங்க போடுறதுல சந்தோஷப்படுற மதங்கள் தான் உலகத்தில் இருக்கின்றன. போட்டால் சண்டை பிடிக்கின்ற மார்க்கத்தை கண்டிருக்கிறீங்களா? வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எல்லா மதமும் ஒன்று என்று எப்படி சமப்படுத்த முடியும்? அவர்கள் சொல்லுகின்ற அதே பகுத்தறிவாதத்தை தான் இஸ்லாம் சொல்லுது என்று எப்படி சமப்படுத்த முடியும்? அது வேறு, இது வேறு. இஸ்லாம் சொல்வது என்ன தெரியுமா? உனக்கு விடுதலை கிடைக்கணும்டா, நீ தாழ்ந்த ஜாதியாரி உயர்ந்த ஜாதி முதலாவது விடு, மூளையை ஒழுங்கா எடு, சிந்திக்க பழகு. ஏதோ ஒன்று சிந்தனை. இந்த உலகத்தில் எந்த படைப்புக்கு நீ சிறந்த, அவனெல்லாம் சமம். இன்னும் சொல்ல போனால் அகிரிணைகளை விட நீ உயர்ந்தவன், மனிதர்களுக்கு மத்தியில் நீ சமமானவன். இது முதலாவது வர வேண்டும். இதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பிரச்சாரம் செய்த எந்த இடங்களிலும் அந்த சமுதாயத்துக்கு வாழ்வை கொடுத்துட்டு, அவர் சிலை வணங்கினா வணங்கட்டும், இவர் காலில் விழுந்தா விழட்டும்னு சொல்லிச்சா? கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இஸ்லாம் சுப்ஹானல்லாஹ் வெற்றி என்று அறிவிச்சதே ஒரு இடம், மக்கா வெற்றி. இந்த மக்கா வெற்றி என்று அறிவிச்சதில் இஸ்லாம் செஞ்ச முதல் வேலை என்ன? முதல் வேலை ஆட்சியை பலப்படுத்துற வேலையை செய்யல, அமைச்சர் பதவி கொடுக்கிற வேலையை செய்யல, பகிர்வளிக்கிற வேலையை செய்யல. குல் ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகாண்டு 360 சிலைகளை உடைத்தெறிந்தது இஸ்லாம் செஞ்ச முதல் வேலை. மூட நம்பிக்கை. யார் உடைத்தெறிந்தாரு? யார் பிரச்சாரம் செய்தாரோ அவர் உடைத்தெறிந்தார்.
360 சிலைகளை விட்டும் அந்த காபத்துல்லா சுத்தமாக்கப்பட்டது. இங்க இறைவனை தவிர வேற எவனுக்கு நம்ம சிரமணிய கூடாது. சொன்னவரும் சிரம்பணிந்தார். யாருக்கு? படைத்தவனுக்கு. யார் பிரச்சாரம் செய்யப்பட்டார்களோ அவர்களும் சிரம்பணிந்தார்கள். யாருக்கு? படைத்தவனுக்கு. அன்புள்ள சகோதரர்களே, அழகான முதல் 360 உடை தெரிந்த பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் சொன்ன அறிவிப்பு என்ன? இன்ன ஷைத்தான கத் யஇஸ அய்யுபத ஃபீ அர்திக்கும் ஹாதிஹி. இந்த பூமியில் மறுபடி அவன் வணங்கப்படுவதை விட்டும் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். தான் முதல் அறிவிப்பு. இதுதான் பகுத்தறிவு. இதுதான் பகுத்தறிவு. அன்புள்ள சகோதரர்களே, எனவே சமுதாய விடுதலைக்காக எவர் உழைத்தாலும் சரி, மூட நம்பிக்கைக்கு எதிராக எவர் உழைத்தாலும் சரி, இஸ்லாத்தின் ஒரு பகுதிக்கு சார்பாக அவர் இருப்பார், சந்தேகம் கிடையாது. ஆனால் முழு இஸ்லாத்தையும் அந்த பகுத்தறிவாதம் ஒரு பொழுதும் பிரதிபலிக்காது. இஸ்லாம் சொல்வது இதைவிட உயர்ந்த நிலை, இதைவிட உயர்ந்த நிலை. சிந்தனை ரீதியாக நீ எங்கே என்ன செய்யக்கூடாது? சங்கமிக்க கூடாது. சிந்தனை ரீதியாக நீ சுதந்திரமானவனாக இருக்க, சிந்தனை ரீதியாக நீ சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும். அந்த சுதந்திரமான சிந்தனையோடு ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த சமுதாயத்தில் நீ முழு சுதந்திரம் பெற்ற ஒரு அங்கத்தவனாக இருக்கணும். இவ்வளவுதான். சுதந்திரம் விட்டாச்சா நீ வாழ்க்கை வாழலாம், இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்யற இடத்துக்கு அவன் போகக்கூடாது. உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இஸ்லாம் என்ன செஞ்சது? வந்தது. இதையும் இப்ப இது நான் பேசுறேனே, இப்படி மற்றவர்களாலும் பேச முடியும். ஆனா இங்கிருந்து எடுத்துக்காட்ட முடியாது. அவங்களுடைய வேதத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? எடுத்துக்காட்ட முடியாது. அவரோட சொந்த இதால ஒரு இந்துவாக இருந்து பேசலாம், சொந்த சிந்தனையால ஒரு கிறிஸ்தவனாக இருந்து பேசலாம். பகவத்கீதை இருந்து எடுத்துக்காட்ட முடியாது, ஒரு பைபிள் இருந்து எடுத்துக்காட்ட முடியாது. ஆனால் அல் குர்ஆனில் இருந்து ஒவ்வொரு பக்கத்திலிருந்து எடுத்துக்காட்ட முடியும். எப்படி? ஒவ்வொரு பக்கத்திலிருந்து எடுத்துக்காட்ட முடியும் இந்த பகுத்தறிவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொந்த வாழ்க்கை ஹுதைபியா, இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம் அல்லாத, இஸ்லாத்தை எதிர்த்து யுத்தம் செய்த முஸ்லிம் அல்லாத மக்காவாசிகளுக்கும் இடையே நடந்த ஒரு ஒப்பந்தம். ஒப்பந்த நேரத்தில் எந்த பகுத்தறிவாதியுடைய சிந்தனை எங்க இருக்கும்? இதை முடிச்சுட்டு எப்படி மக்காவுக்குள் என்டர் ஆகிறது, அல்லது எப்படி பின்னால போறது. அன்றைக்கு இரவு மழை விளைந்த பின்னால சுபகு தொழுகையை நிறைவேற்றி விட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களோடு பேசிய வார்த்தை என்ன? இறைவன் நேற்று கூறினான், உங்களை படைத்தவன் நேற்று கூறினான். என்ன கூறினா? இன்றைக்கு விடுகின்ற நேரம் ஒருவர் இணை வைப்பாளராகவும் இன்னொருவர் முஸ்லிமாகவும் காலை பொழுதை அடைந்திருக்கிறார். எப்படி தெரியுமா? இந்த நட்சத்திரத்தால தான் மழை பொழிந்தது யார் சொன்னாரோ அவர் நிராகரித்து விட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. எங்களுக்கு கிரௌடு ரசூல் ஹுதைபியா உடன்படிக்கையில் இருக்கிற 1500 பேரை தக்க வச்சுக்கல தான் அவனவன் ட்ரை பண்ணுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி யாராவது சொன்னவங்க இங்கே இருந்தாங்கண்டா எங்களுக்கு குறைஞ்சிட்டு எண்ணிக்கை தேவையில்லைன்னாங்க. 500 பேர் சொன்னாங்களா? அந்த 500 பேர் என் சமுதாயத்தை சேர்ந்தவன் அல்ல. முதல் விஷயம், யாரெல்லாம் படைத்தவனால் தான் இந்த மழை பொழிந்தது, படைத்தவன் தான் இந்த மழையை பொழிய வைத்தான் சொல்றாங்களோ அவர்கள் தான் முஸ்லிம்கள் என்று இறைவன் சொன்னான். அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மவுத்து நேரம், மரணிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் பயந்த கூடுதான் அச்சம் என்ன? என்னைய உயர்த்தி என்னைய வணங்கிடுவாங்களோ தானே பயந்தார்கள். அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத், என் கபரை வணங்கப்படுகின்ற ஒரு கபராக ஆக்கி விடாதே, வணங்கப்படுகின்ற ஒரு அடக்கஸ்தலமாக ஆக்கி விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள். மரணிக்கிற நேரம் ஒரு மாதிரியாக உருவாக்கிட்டோம் அப்படியே நினைக்கல, திருப்பி வரக்கூடாது, எதிர்காலத்தில் எப்பயும் வரக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் எவரெல்லாமோ மூட நம்பிக்கை இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் நுழைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி வரைக்கும் வணங்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய துஆ, அவருடைய பிரார்த்தனை இறைவன் அங்கீகரித்தான். எந்த அளவுக்கு சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற நேரத்தில், நல்லவர் ஒருவர் மரணித்தால் போய் அடக்கஸ்தலத்தில் அடக்கிருங்க, பள்ளியில் அடக்கிட வேண்டாம். யூத கிறிஸ்தவர்கள் நபி அவர்கள் மூச்சு திணற திணற துணியை போட்டுட்டு என்ன செய்யறாங்க? மூச்சு திணறிக்கிறாங்க. மூச்சு திணற நேரம் துணியை அப்படி விளக்குவாங்க மரணிக்கிற நேரம். அந்த நேரத்தில் அபிசீனியாவில் கண்ட கிறிஸ்தவ கோவில்களை பற்றி பேச்சு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் துணியை விளக்கிட்டு என்ன சொன்னாங்க? அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள், உலாயிக்க ஷிராருல் ஹல்க் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக மோசமானவர்கள் அவர்கள்தான். உலாயிக்க இதா மாத ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹ் பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா வஸவ்வரு ஃபீஹா தில்க ஸுவர் அலா இன்னி அன்ஹாக்கும் அன் தாலிக், அவர்கள்தான் தங்கள் ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் அவரை அடக்கம் செய்து அதுக்கு மேல ஒரு வணக்கஸ்தலம் கட்டி
அதுல உருவத்தை வரைந்து விடுவார்கள். அவர்கள் தான் இறைவனிடத்தில் மிக மோசமானவர்கள். நான் உங்களை அதை விட்டும் தடுக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனா உருவாக்கி விட்டவங்களுக்கு சில வச்சு மாலை போடுற ஒரு சமுதாயத்தை இருந்து பகுத்தறிவாது. அன்புள்ள சகோதரர்களே, பகுத்தறிவு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு உருவப்படம் வரையக்கூடாது, அதான் பகுத்தறிவு. அவர் வணங்கப்படக்கூடாது என்று சொன்ன ஒரு சமுதாயம், என்று சொன்ன ஒரு தலைவர். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி சொல்லப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இணை வைப்பு என்கின்ற பகுதி, மூட நம்பிக்கை, மற்ற அறிவத்தில் சொல்றதாக இருந்தால் மூட நம்பிக்கை என்ற பகுதி, எது எதெல்லாம் மூட நம்பிக்கை என்று பட்டியல் போட்டு அதை நம்பினா அவனது மறுமை நிலை என்ன அப்படி என்று பட்டியல் போட்ட ஒரு மார்க்கம் இது. இந்த சமுதாயத்துக்குள்ளே பெரும் பிரச்சனைக்கு வருவதற்கு என்ன காரணம்? இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே அந்த மாதிரியான சிந்தனை போக்குள்ளவர்கள் இஸ்லாத்திற்குள் உருவாகிவிட்டார்கள் என்பதுதான். அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் ஏனைய மதங்கள் போல் இந்த மதம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றால் வெரி சிம்பிள். இந்த சமுதாயத்தில் சிலை வணங்குகின்றவர்கள் யாரும் இல்லை. இந்த சமுதாயத்தில் எவன் சிலை வணங்குறான்னு கேட்கிறேன். முஸ்லீம்ல எவருமே சிலை வணங்கல. ஏனைய மதத்தை போல இந்த சமுதாயத்தில் ஒற்றுமைப்படணும் என்றா, ஏனைய மதம் ஒற்றுமைப்படுவதை போல ஒற்றுமைப்பட வேண்டும் என்றால் மிக 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 இலகு, சிம்பிளா ஒற்றுமைப்பட்டுடலாம். ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒற்றுமைக்கு குறுக்காகவே எதிர்ந்து கொண்டிருக்கிறது இறந்தவனை வணங்குறான் என்பதுதானே. இந்த சமுதாயம் பகுத்தறிவை பேசுவதை விட ஒரு சமுதாயம் பேச முடியுமா? நான் என்ன கேட்கிறேன்டா, இறந்தவனுக்கு சாஷ்டாங்கம் செய்கிறான், இறந்தவனை சுத்தி வருகிறான், இறந்தவனுக்கு நெருப்பு என்ன செய்யறான், பத்த வைக்கிறான், அங்க எரிக்கிறான், அங்க எண்ணெய் நேர்ச்சை வைக்கிறான், அங்க போய் நோயாளிகளை என்னது குணப்படுத்த நினைக்கிறான் என்கின்ற சிந்தனையை தவிர வேற என்ன பிரச்சனை? இந்த சமுதாயத்திற்குள் மிகப்பெரிய பிரச்சனை எது இருக்கிறது? ஷியாக்களோடு எங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நபித்தோழர்களை ஏசியதா ஷியாக்களோடு உள்ள எங்களுக்கு முதல் பிரச்சனை? 12 இமாம்களை கடவுளுக்கு சமமாக்கியது. 12 இமாம்களும் மறைவான அறிவு இருக்கிறது என்று சொன்னதான் எங்களுக்கு முதல் பிரச்சனை. அன்புள்ள சகோதரர்களே, அதனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை எப்பொழுதும் இன்னொரு சமுதாயத்தோடு ஒப்பிட்டு பேச வேண்டாம். அந்த சமுதாயம் பேசுகின்ற சிந்தனைகள் வேறு, இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த வழிகாட்டல். இது சொந்த சிந்தனை, ஒரு மனிதனுடைய சிந்தனையால் பிறந்த விஷயம் அல்ல. இது அல்லாஹ்விடம் இருந்து வந்த வழிகாட்டல். அது பேசக்கூடிய பகுத்தறிவு முறை வேறு, உலகத்தில் ஒரு மனிதன் சாதாரண சிந்தனையால் விளைகின்ற பகுத்தறிவு முறை வேறு. அன்புள்ள அப்படிப்பட்ட இன்னொரு விஷயத்தை சொல்லவாக இருந்தால், அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா இடங்களிலும் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு கட்டு போட்டார்கள். 23 வருட வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். 23 வருட வாழ்க்கையில் நாம் அதனை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒருவர் வந்து இறைவன் நாடி, முஹம்மதே நீங்களும் நாடினால் என்று ஒரு வசனம் சொன்னார். அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, அல்லாஹ்வையும் படைத்தவனை என்னை ஒன்றாக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. முதல் கேள்வி, என்னை அந்த இடத்துக்கு கொண்டு வர கூடாது. என்னை அந்த இடத்துக்கு பிரச்சாரம் செய்தவர் எவ்வளவு கவனமாக இருந்தார் தெரியுமா? உலகத்தில் நீங்க அந்த கவனத்தை வேற எந்த தலைவர்களையும் காண முடியாது. நான் சொல்லுகின்ற கொள்கைக்கு எதிராக என்னையே கொண்டு வந்த கூடாத இடத்துல அவர் கவனமாக இருந்தார். நான் சொல்லக்கூடிய கொள்கையில் என்னையே கொண்டு வந்து சேர்த்துடக்கூடாத இடத்துல அவர் கவனமாக இருந்ததை போல யாரும் கவனமா இருக்கல. எந்த தலைவரை நீங்க எடுங்க, எந்த தலைவரை எடுங்க, அவர் கவனமாக இருந்ததை போல் வேறு யாரும் கவனமாக இருக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கவனமாக இருந்தாங்கன்னா, என்னை ஆக்கிடுவாங்களோ, என்னை வணங்கிடுவாங்களோ, எனக்கு அடக்கஸ்தலை கட்டிடுவாங்களோ, என்னை ஒரு சேர்த்துருவாங்களோ என்பதெல்லாம் கவனமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒருவர் இறந்து கொண்டு வரப்படுகிறார். முஸ்லிம்ல வருது, அல்லாஹ்வின் தூதரே இவரை வந்து உயிர்ப்பிச்சிருங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சு இவரை உயிர்ப்பித்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். முடிஞ்சது, அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள், இதுதான் சொல்லப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, அற்புதங்களை இஸ்லாம் மார்க்கம் சொல்கிறது என்பது இந்த வட்டத்தில் எங்கேயுமே சொல்லல. அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது என்ற யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி பரவின நேரத்தில் நபித்தோழர்கள் கலங்கினார்கள். கலங்கிய நேரத்தில் இந்த குர்ஆன் சொன்ன வசனம், இதுக்கு எதிராக பகவத்கீதையில வரலது. குர்ஆன் என்ன சொல்லிச்சு தெரியுமா? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், முஹம்மது இறைவனுடைய தூதரன்றி வேறு யாரும் இல்லை. எத்தனையோ பேர் மரணித்து விட்டார்கள். அஃப இம்மாத், அவர் மரணித்தால், அவ் குத்தில், அவர் கொல்லப்பட்டால், இன் கலபத்தும் அலா அகாபிக்கும், நீங்க வந்த வழியை திரும்பி போய்விடுவீர்களா அப்படின்னு குர்ஆன் கேட்டது.
அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி குர்ஆன் கேட்டது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். ஒரு இடத்துல குர்ஆன் சொல்லுது, வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். இவ்வளவு கண்ணியமான வார்த்தை. இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ய வந்த இறைவனது தூதர் இருக்கிறார் என்று சொன்ன அதே குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்லுது, அதே வார்த்தையை சொல்லி, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், அவர் தூதர் அன்றி வேறு யாரும் அல்ல. என்ன தூதர் என்றால் செய்தி அல்லாஹ்விடத்தில் எடுத்து தானும் வாழ்ந்து காட்டி மற்றவர்களுக்கும் பிரச்சாரம் செய்வார், அவ்வளவுதான். அவர் மரணித்தால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால், கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியே திரும்பி போயிருவீங்களா கேட்டுட்டு இறைவன் சொல்றான், நீங்கள் அப்படி போவதனால் இறைவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, இறைவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஒரு குருடர் வருகிறார், கடுகெடுக்கிறாரு. கடுகெடுத்தது யார் பேரம் பேசிக் கொண்டிருந்தார்களோ உயர் ஜாதி என்ற பெயரில், அவர்களுக்கு மட்டும் தெரியும். அது அவர்களுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அந்த ஒரு விஷயத்தை இறைவன் செய்தியாக தூதருக்கு அறிவிக்கிறான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா, ஒரு குருடர் வந்ததற்காக கடுகெடுத்தார், முகத்தை திருப்பினார் என்ற செய்தியை வேற புத்தகத்தில் படிக்கிறோமா, இதே குர்ஆன்ல படிக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியில நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். குர்ஆனே சொல்லுது. அதை சொன்னவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர். குர்ஆனிலே தனக்கு எதிராக வந்த, அதாவது தன்னை கண்டித்து வந்த செய்திகள் இடம்பெற்ற வேதம் இது. அப்படி என்றால் எவருக்கு எந்த அனுமதி வழங்கப்படலை. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினால் அன்றி எந்த ஒரு விஷயத்திற்கும் விடுதலை கிடையாது. வேணுமென்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அவர் மாறலாம், ஆனால் அவர் சிந்தனை ரீதியாக அவருடைய மனோநிலையில் அதுதான் இருக்கும். சமுதாய ரீதியாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஏற்பதை போன்று எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே முதல் செய்தி இந்த உலகத்திற்கு இஸ்லாம் கொண்டு வந்தது தெரியுமா? விடுதலை அல்ல, சிந்தனை விடுதலை. இதனால் நீ ஃப்ரீயாக இருக்கணும். நீ ஒன்றை கட்டுப்போட்டு சிந்திப்பதாக இருந்தால் அது இறைவன் சொல்ற செய்தியாக இருக்கணும், அது இறைவன் சொல்லுகின்ற செய்தியாக இருக்கணும். அந்த இறைவன் சொல்லுகின்ற செய்தியில் நீ போடுகின்ற அந்த கட்டுக்கு எந்த முரணும் இருக்காது, எந்த முரண் என்ன செய்யாது, இருக்காது. உன் சிந்தனை ஊடாகத்தான் நீ அதை அணுக வேண்டி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் பேசுகிற இடத்திலே அவர்கள் மானக்கேடான விஷயங்களை செய்து கொண்டிருந்து ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டா, இறைவன் தான் இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்கிறார்கள். நீங்க ஒரு பதில் சொல்லுங்க, குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, மானக்கேடானதை இறைவன் ஏவ மாட்டான் என்று சொல்லுங்கள். மானக்கேடானதை இறைவன் ஏவ மாட்டான் என்று சொல்லுங்கள் என்று என்ன செய்கிறது குர்ஆன் சொல்லுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய தூதர் 13 வருட காலமாக போராடியதும், அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஊரை விட்டு வெளியேற்றியதும் அந்த செய்திக்காகத்தான். என்ன, இறைவனை மட்டும் படைச்சவனை மட்டும் வணங்குங்க என்றாரு, இதெல்லாம் வணங்கக்கூடாது என்று சொல்றாரு. இதற்காக வேண்டித்தான். அதுல ஒருவன் விடுதலையாகி விட்டான். நான் கேட்கிறேன், கடவுள் நம்பிக்கையிலேயே ஒருத்தன் விடுதலை ஆகிட்டான் வைங்களே, அந்த சிந்தனையிலிருந்து ஒருத்தன் விடுதலை ஆகிட்டான் வைங்களே, படைத்தவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற இடத்துக்கு அவன் வந்துட்டான்னு வைங்க, மற்ற எது அவனை கட்டுப்படுத்த முடியும்? உலகத்துல எதுவும் கட்டுப்படுத்தாது, வேற எதுவும் கட்டுப்படுத்தாது. ஏன்? கடவுள் நம்பிக்கையை ஆராய்ந்து நம்பியவன், கடவுள் நம்பிக்கையை பகுத்தறிவுல போட்டு நம்பியவன், கடவுள் நம்பிக்கையை இந்த மாதிரி சிந்திச்சு நம்பியவன் இருக்கிறானே, அவனால வேறு எந்த ஒன்றால் அவனை என்ன செய்ய முடியாது, கட்டுப்போட முடியாது. கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று சொல்லக்கூடியவர்கள் மூட நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. அது இன்னொரு புறம், அது அழகாக என்ன செய்யலாம், அந்த பகுதியை பேசலாம். இரண்டாவது அம்சம் சகோதரர்களே, இந்த செய்தியிலே நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமாக இஸ்லாம் கொண்டு வந்த சமூக மாற்றங்களை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இதுல விடுதலை அடைந்த மனிதனை இஸ்லாம் அப்படி விட்டுட்டா, அப்படி விடல, அப்படி விடுறவன்ட்ட கொள்கை இல்லை, அதான் காரணம். இதுல இருந்து விடுதலை செஞ்சு எடுத்துட்டான்னு வைங்களே, சிலை வணக்கம் கூடாது, எவனுக்கு அவன் சிரமணிய கூடாது, விடுதலை செஞ்சு எஞ்சிட்டு இது மட்டும்தான் அவனோட வாழ்க்கை லட்சியம், மற்றபடி நீ விரும்பின மாதிரி வாழலான்னு சொல்றவன்ட்ட கொள்கை இல்லை, அவன்கிட்ட வழிமுறை இல்லை, சொல்லவும் முடியாது. ஏன்? அவன் தான் எந்த ஒரு செய்தியும் இல்லைன்ட்டானே. இஸ்லாத்தால மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அதை எடுத்த பின்னால வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் எடுத்து இஸ்லாம் என்ன செய்கிறது, அவனுக்கு சொல்லுது. முதல் விஷயம், இஸ்லாம் கடவுள் நம்பிக்கை விஷயத்தில் என்ன நினைவைப்பு இருந்தது இடத்துல மனிதனை காப்பாற்றி சிந்திக்க வைத்து, மௌட்டிகம் அதாவது மூட நம்பிக்கை என்ற ஒரு பகுதி இருக்குது, இதுல எல்லாவற்றிலிருந்தும் என்ன செய்த இஸ்லாம் மக்களை காப்பாற்றியது. என்னென்ன மூட நம்பிக்கை நாங்கள் இணைவை பொறுப்புறம் மூட நம்பிக்கையின் ஒரு பட்டியல், சின்ன சின்ன மூட நம்பிக்கை நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம்.
உதாரணமாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் குர்ஆனிலே இருந்து சொல்லி காட்டுகிறேன். பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் சூரா அன்ஆமிலே. சில ஒட்டகங்களை வச்சிருந்தாங்க. இது கணவன்மார் மட்டும் தான் சாப்பிடணும், மனைவிமார் சாப்பிடக்கூடாது. இது யாரும் சாப்பிடக்கூடாது. இதுலேருந்து பால் கறக்கலாம், இது எடுக்கக்கூடாது. இதனால் என்ன பாதிப்பு? ஒருத்தருக்கு என்ன பாதிப்பும் இல்லை. இப்படி சொல்லிட்டான்னு வைங்களேன், சரி, அது அந்த மக்களுடைய நம்பிக்கை அப்படின்னு விட்டு போகணுமா இல்லையா? குர்ஆன் சொல்லுது, அறிவில்லாத முடிவுகள் எப்படி நீங்க எடுத்தீங்க அப்படி என்று குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், சயஜ்ஸீஹிம் பிமா கானூ யஃப்தரூன், இட்டுக்கட்டி சொன்ன இந்த வகைகளுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா மறுமையில் அவர்களுக்கு கூலி வழங்குவான், தண்டனை வழங்குவான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இது ஒரு சமுதாயத்தை பாதிக்காது விட்டாலும் கூட இஸ்லாம் என்ன செஞ்சது? உன்னை மூளையை கொண்டு வந்து அடகு வச்சிடாத, இந்த சிந்தனைகளுக்கு என்ன செஞ்சிடாத, கட்டுப்பட்டு விடாதுன்னு சொல்லிச்சு. எனவே ரெண்டு விஷயம் இஸ்லாம் ஒழித்தது. ஒன்று கடவுள் விஷயத்தில் ஏற்பட்ட மூட நம்பிக்கைகள், இரண்டாவது மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்படுற விஷயங்கள் இருக்குது, அந்த மூட நம்பிக்கைகளையும் சேர்த்து என்ன செஞ்சது? இஸ்லாம் ஒழித்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த சமுதாயத்துக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? போலி ஆன்மீகத்தை ஒழித்தது. போலி ஆன்மீகம். இன்றைக்கு ஆன்மீகம் என்ற பேரில் பகுத்தறிவாதிகள் என்று தங்களை தாங்களே அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஆன்மீக ஆய்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குதர்க்கமாகவே இருக்குது. எப்படி தர்க்கமாக அது இல்லை. ஆன்மீகத்தை ஆய்வு செய்யறாங்க, எடுத்த உடனே இந்து மதத்தை எடுக்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்தை எடுக்கிறாங்க, யூத மதத்தை எடுக்கிறாங்க. ஏன் இஸ்லாமிய ஆன்மீகத்தை யாரும் பேசுவதில்லை? அதை எடுங்க. இஸ்லாமிய ஆன்மீகத்தில் இஸ்லாம் முதலாவது ஒழித்தது புரோகிதத்தை. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் எவனும் தரகர் அல்ல. அதான் முதலாவது தான் போலி ஆன்மீகம் உருவாகிற இடம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தது. யார் சொல்லிக் கொடுத்தது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தது. புரோகிதத்தை முதலாக இஸ்லாம் ஒழித்தது. எல்லாவற்றையும் சொல்லி காட்டியது நேரடியாக. இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் பள்ளிக்கு போகிற நேரத்தில், தொழுகிற நேரத்தில் யாரும் என்ன செய்வதில்லை, ஒருவரின் ஊடாக இறைவன் அணுகின்றது இல்லை. இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் யாராவது அப்படி செய்தால் அவர்கள் இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானவர்கள். இஸ்லாமிய சமுதாயத்துடைய கொள்கையில் கணிசமான மக்கள் அதில் தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஒரு சமுதாயம் அதை செய்யலாம், அப்படி செஞ்சேன்னு சொன்னா அவங்க யாருக்கு எதிராக இருக்கிறாங்க? இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, புரோகிதத்தை ஒழித்தது. முதலாவது போலி ஆன்மீகம் உருவாகிற இடம் அதுதான். அவன் என்ன சொன்னாலும் நம்புவான். அவன் இல்லாம எந்த ஒரு சடங்கையும் செய்ய முடியாது. அப்படி ஒரு சடங்கு இஸ்லாத்தில் இருக்கிற ஒரு சடங்கு, ஒரே ஒரு சடங்கு இவர் இல்லாமல் விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாமல் இதை செய்ய முடியாது என்ற ஒரு சடங்கு, ஒரே ஒரு சடங்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாமல் இதை செய்ய முடியாது. ஒன்று இருந்தது நபித்தோழர்களிடத்தில். நபித்தோழர்களை எதிர்ப்பார். நபி அவர்கள் இருக்கிற நேரத்தில் நபி அவர்களை விட யாரையும் உட்படுத்த மாட்டார்கள். அதற்கு காரணம், அவர் அளவுக்கு இந்த கொள்கை உறுதியாக சொல்லி பிரச்சாரம் செய்து வாழ்ந்து காட்டியவர்கள் யாரும் இல்லை. அவர் இறைவனிடம் இருந்து தூதுத்துவத்தை கொண்டு வந்தவர் என்பது. அது அல்லாமல் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அவர் மூலம் கூட, அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் கூட எதையும் அணுகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. அந்த நேரத்தில் அவர் உது எடுக்க போயிருக்கிறார் தொழுகைக்காக. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சுபஹ் தொழுகையில் என்ன செய்யறாரு? யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் லேட் ஆகிறதுக்கான அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை முன்னுக்கு ஆக்கி தொழுகைக்கு வச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இரண்டாவது ரக்காத்துல வந்துட்டாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இரண்டாவது நிலையில் ரசூல் அங்க நிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் தொழுகை முடித்த பின்னால் அந்த முதல் நிலையை எழுந்து அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறார்கள். இதை பார்த்த நபித்தோழர்களுக்கு என்ன, அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ரக்காத்தை தாண்டி தொலை வச்சிட்டோமே அப்படி என்ற மனநிலை ஏற்படுகிறது. சலாம் கொடுத்தவுடைய அல்லாஹ்வுடைய தூதர் புரோகிதத்தை அந்த இடத்துல, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கொள்கையை உருவாக்கினதே என்னைய மதிக்கத்தான், நீங்களா என்னைய பின்னுக்காகிட்டீங்கன்னு கேட்டாங்களா? அப்படி இல்லை. அந்த இடத்துல அது ஒரு பிரச்சனையே அல்லது, அதிலே முடிச்சாங்க. அஹ்சன்தும், நல்ல வேலை செய்தீர்கள், இதற்கு பின்னால் இப்படி நடந்தாலும் இப்படியே செய்யுங்கள் என்று சொன்னார்கள், வழிகாட்டினார்கள். இதுதான் இஸ்லாம் சொன்னது. ஒரு இடத்துல அவர் இந்த விஷயத்தை ஒழித்திருப்பார்களா? பகுத்தறி பேசியவங்க அவர் வந்துதான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கணும் தான் சொல்லி இருப்பார்கள். அப்படி எந்த ஒன்றை இஸ்லாத்தில் என்ன செய்யல, வைக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, விரும்பி நடக்கிறது என்பது வேறு, அதையே கொள்கையாக ஆக்குவது என்பது வேறு. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா விஷயத்திலும் இதை என்ன செய்தார்கள், ஒழித்தார்கள். ஒரு செய்தியை காட்ட, ஒரு வணக்கத்தை காட்ட முடியாது, ஒரு வணக்கத்தை காட்ட முடியாது. அன்புள்ள சகோதரர்களை, சில பொழுதுகள் இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கின்றவர்கள் முஸ்லிம்கள் ஜமாத்தாக தொழுவதை யோசிக்கலாம். முன்னாள் இமாமா இந்த தொழுகிறாரு, அவர் டைமுக்கு வராட்டி அடுத்தவர் தொழிச்சுவார், அவ்வளவுதான். யாராவது முன்னாள் என்ன செய்வார், முன்னுக்காகிடுவார். அவரை வைத்திருப்பது, அவர் படித்தவர்,
இந்த வசனங்களை எல்லாம் அவர் மனநமிட்டிருப்பார், அவர் சொல்லுவார் என்பதற்காக. பின்னால கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவர் பிழை விட்டால் திருத்துறதுக்கு, அவர் பிழை விட்டால் திருத்துவதற்கு. இன்னும் சிலர் என்ன, அவர் போனால் அவர் இல்லாது விட்டால் தொழுவிப்பதற்கு. அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் புரோகிதம் என்பது எங்கெல்லாம் இணை வைப்பு இருக்குதோ அங்க மட்டும்தான் இருக்கும். இஸ்லாமிய சமுதாயத்தில் யாரெல்லாம் இணை வைப்பை உண்டாக்கி வச்சுக்கிறாங்களோ அங்க மட்டும்தான் நீங்க புரோகிதத்தை காணுவீங்க. இணை வைப்பு வந்தா புரோகிதம் வரும். இணை வைப்பு போனேன்னு சொன்னா புரோகிதம் என்ன செஞ்சிடும், போய்விடும். இஸ்லாம் ஒழித்து. எனவே அன்புள்ள சகோதரர்களே, புனிதமான ஆன்மீகத்தை இஸ்லாம் கொண்டு வந்து சேர்த்தது எப்படி? இணை வைப்பையும் மௌட்டீகத்தையும் ஒழிப்பதன் மூலம். சிறிய உதாரணங்களை சொல்கிறேன். இந்த ஆன்மீகம் அன்புள்ள சகோதரர்களே, படித்த சிந்தனையாளர்கள் வரைக்கும் எப்படி வழங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா? அது நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அவங்களோட பார்வையில் இப்போ இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா செக்யூரலிசம், மதச்சார்பின்மை, மதத்திற்கு எதிரானதல்ல, ஏத்திசம் அல்ல. இந்தியாவுடைய ஆட்சி கொள்கை என்ன? ஏத்திசம் அல்ல, மதச்சார்பின்மை. மதங்கள் நீங்கள்லாம் உங்களோட வேலையெல்லாம் அங்கங்கே செஞ்சுக்கோங்க, ஆட்சியில் கையடிக்க வரக்கூடாது. இதுதான் செக்யூரலிசம். அல்மானியான்னு அரபில் சொல்லுவாங்க. அல்மானியா லோகாயுத சிந்தனை போக்கு. அவர்கள் ஆளுவார்கள், மதத்தை கோவிலுக்குள்ளே வச்சுக்கணும், பள்ளிக்குள்ளே வச்சுக்கணும், சர்ச்சுக்குள்ள என்ன செஞ்சிடணும், வைத்து விட வேண்டும். இதான் அந்த கொள்கை செக்யூரலிசம். உங்களோட மேல உங்களுக்கு என்ன செய்யுது, இருக்குது. இதான் அந்த கொள்கை. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றுக்கு இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது என்று சொன்னால், இஸ்லாமிய வாழ்க்கை முறை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பள்ளிகளுக்குள் சுருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லது. வணக்கம் விஷயத்தை நீ வீதியிலும் செய்யலாம், வியாபார ஸ்தலத்திலும் செய்யலாம், நீ எங்கேயும் செய்யலாம். ஆனால் ஒரு இடத்துல செய்யக்கூடாது. அடக்கஸ்தலத்தில் செஞ்சிடாத, அங்கதான் இணை வைப்பு ஆரம்பிக்கும், அங்கதான் என்ன செஞ்சிடும், இணை வைப்பு ஆரம்பிச்சிடும். அங்கே செய்யாதே அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம். அன்புள்ள சகோதரர்களே, இறைவனுடைய தூதரிடத்தில் அடக்கப்பட்டிருக்கிறாரா, அங்க வணங்கிறாத. கொள்கையை கொண்டு வந்த தூதர் அடங்கப்பட்ட இடத்தில் வணக்கம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்துடைய எல்லா பகுதிகளையும் இந்த ஆன்மீகத்தையே அப்படி வச்சாங்க தெரியுமா? நான் சொல்ல வந்த விஷயம் என்றால், இந்த உலகத்தில் எல்லா இந்த சிந்தனை போக்கால படித்தவன என்ன செய்யறான்டா, கலாநிதி முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்துக்கிறான். திருமண நாளா அவன் வந்து இந்த இதுக்கு போயே ஆகணும், விளங்கிட்டா அந்த மத குருட்ட போயாகணும். அவர் தான் சில சங்கடம் எல்லாம் ஓதி ஒன்றும் விளங்காது, அவர் என்னத்தை எல்லாம் ஓதி முடிச்சிடுவாரு. அதை அமைதியாக அவன் கேட்டுட்டு. காரணம் என்ன தெரியுமா? இதுக்குள்ள மூளையை போடக்கூடாது. இது நம்ம படிப்பு தொழிலோட முடிச்சிடணும். இந்த இடத்துல அவர் வேண்டிய செய்ய நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு அதை செஞ்சுட்டு போகணும். இது மதம், இது சடங்கு. இதுல நம்ம சிந்தனையை நம்ம என்ன செய்யக்கூடாது. அதுபோல இதுக்குள்ள போறானா கோவிலுக்குள்ள மூளையை கழட்டி வச்சிடணும். அவர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு வரணும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி உலட்டல், இந்த மாதிரியான முனங்கள் இதுக்கு இடம் இல்லை. இந்த மாதிரியான உலட்டலுக்கும் முனங்களுக்கும் இடம் இல்லை. என்ன என்று விளங்கணும். விளங்காம கேட்டீங்கன்னா நீங்களும் அவர்களை கடவுளர்களாக எடுத்துக்கொள்ளீர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு யூதர் வருகிறார் அல்லது ஒரு கிறிஸ்தவர் வருகிறார். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, அதாவது அதாவது அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், தங்களது மதகுருமார்களை கடவுளர்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்று எங்களை குர்ஆன் குற்றம் சாட்டுதே. நாங்கள்லாம் யூத கிறிஸ்தவர்கள் மதகுருமார்களை கடவுளாக்கிட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டு, நம்ம அப்படி செய்யலையே அப்படின்னு கேட்குறாங்க. ஆக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாரு, அவர்கள் ஒன்றை ஹலால் என்று சொன்னால் நீங்கள் ஹலால் என்று சொல்லலையான்னு கேட்டாங்க. ஆமென்றார்கள். அவர்கள் ஒன்றை தடை என்று சொன்னால் நீங்கள் தடை என்று சொல்லலையா? ஆமென்றார்கள். அதுதான் அவர்களை நீங்கள் கடவுளர்களாக எடுப்பது, அதுதான் நீங்கள் அவர்களை கடவுளர்களாக எடுப்பது. விளங்காம எதையும் செய்யக்கூடாது. விளங்கணும். என்ன சொல்றார் அவரு? எது விளங்கணும்? ஒருவர் மதகுருவாக இருந்து கொண்டு ஒரு பிரச்சாரம் செய்கிறாரா, அவருக்கு படித்ததுனால அவர் சொல்றதுக்கு அவர் தகுதி இருக்கு, மார்க்கத்தை படித்ததுனால. ஆனா நம்ம ஒன்றும் விளங்காத காதில் போட்டுட்டு போற உரிமை எங்களுக்கு இல்லை. அது என்ன சொல்றாரு அவரு? இறைவனுடைய செய்தியைத்தான் சொல்லுகிறாரா, தூதருடைய செய்தியைத்தான் சொல்லுகிறாரா? கேட்கிற உரிமை என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் உலகத்தில் எவ்வளோ படித்தவனாக இருந்தாலும் சரி, அது ஒபாமா வரைக்கும் சரி, அங்கே போனால் எல்லாம் விட்டுறான். அதே மாதிரி தான் முஸ்லீம் பள்ளிக்குள்ளே வந்தால் என்ன செய்யறான், அவன் என்ன நினைக்கிறான், அப்படித்தான் நம்ம இங்கே வந்து பேசாமல் இருந்துட்டு போகணும், சரி தொப்பியை போட்டுச்சுன்னா போட்டி கல்றது, இப்படியே நினைக்கிறான். அப்படி ஒரு மார்க்கத்தை இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லவில்லை. எங்கிருந்தாலும் நீ விளங்கி செய்யணும். அன்புள்ள இது ஒரு பகுதி, புரோகிதத்தை ஒழிச்சது. அதாவது உண்மையான ஆன்மீகத்துக்கு சொல்ற இன்னொரு பகுதி இருக்குது, வணக்கத்தின் பேரால் வாழ்க்கையை ஒழிக்க சொல்லலை. இந்த மார்க்கத்தில் இன்னொரு பகுதி ஆன்மீகத்தில் போலி ஆன்மீகம், இந்த ரெண்டை சொல்லுவாங்க. ஒன்று புரோகிதம், இரண்டாவது வணக்கம் என்று வாழ்க்கையை விடுறது.
வணக்கம் என்று வாழ்க்கை விட்டு என்ன ஆகும்? முதலாவது திருமணத்தை விட்டுருவான். இஸ்லாத்தை தவிர திருமணத்தை விடுவதுதான் உச்சகட்ட ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியது எல்லா மார்க்கமும், இஸ்லாத்தை தவிர. அதனால தான் இங்கே இலங்கையில் பஸ்ஸுக்கெல்லாம் போகிறது வந்தீங்கன்னு சொன்னால் ரிசர்வ்ட் ஃபார் கிளேஜின்னு அடிச்சிருப்பாங்க. மத குருமார்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. ஏன்? திருமணம் முடிக்காமல முன் சீட்டில் உட்கார்ந்துரு. அதுதான் அது மத குருமார்னா அவன் யார் தெரியுமா? அங்கே திருமணம் முடிக்காதவன். அவரை தவிர வேறு யார் மத குரு நீங்கள் அங்கே காண முடியாது. யாராக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அதான் பௌத்தர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிக்காமல் இருப்பான். அதான் மத குரு. ஒரு பிள்ளையோட ஃபோட்டோ ஒன்று போட்டுருப்பான் முன்னால், அதை பார்த்துட்டு உட்கார வேண்டியதான். நம்மளுக்கு இது கிடைக்கலையே விளங்கிட்டா அதான் முன்னால் போட்டிருப்பான். ஆனால் அதில் ஒத்தரை உட்கார வைக்கவே மாட்டாங்க. அது முஸ்லிம் சமுதாயத்தோட எதிர்ப்பின் காரணமாக யார் மத குரு வந்தாலும் எழும்பிடுவாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. குழந்தையை கையில் வச்சு அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. மத குரு வந்து எழும்பிடுவாங்க, அவர் உட்காருவார். அது எந்த தயவு தாட்சணியை பார்க்காம உட்காருவார். உட்காராட்டி என்னமோ ஒரு புனிதம் போகாத மாதிரி நினைச்சிருவார், உட்கார்ந்துருவார். ஆனால் ஒரு முஸ்லிம் மத குரு ஒருத்தரங்க வந்தான்னு வைங்களேன், எழும்ப மாட்டாங்க. இதுக்காக வேண்டி கொஞ்சம் பேர் கவலைப்பட்டாங்க, என்னது சமத்துவம் இல்லைன்னு. நீ உட்கார கூடாதங்க, நீ 4 திருமணம் முடிக்கலாம், அவன் ஒன்றும் கூட முடிக்க கூடாது. அவனுக்கு தான் அந்த இடம். முஸ்லிம் சமுதாயத்தில் 4 திருமணம் முடிக்கலாம், குழந்தைகளோடு வாழலாம். அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லை. அதனால் நீ உட்கார கூடாது, கேட்கவும் கூடாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் உட்கார்ந்த இடத்திலிருந்து அவரை எழுப்பாட்டி விட்டு அந்த இடத்தில் நீங்கள் உட்கார வேண்டாம். ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம். அந்த இடத்துல உட்கார வேண்டாம். நீ என்ன செய்யணும் என்று சொன்னால், நீ எழுந்து கற்பிணிக்கு இடம் கொடுக்கணும். நீ எழுந்து இயலாதவருக்கு நீ இடம் கொடுக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, உட்கார வைக்கின்றவர்கள் ஒரு பஸ்ஸில் 3 தான். ஒன்று கற்பிணிகள், 2வது அங்கவீனர்கள், 3வது மதகுருமார்கள். 3வது மதகுருமார்கள். அதுல முஸ்லிம் சமுதாயத்தில் எவரும் வரக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இது என்ன இஸ்லாத்துக்கு என்ன சொல்லிது? இஸ்லாம் என்ன சொல்லிது இந்த இடத்துல? முழுமையான வாழ்வு, அதாவது போலி ஆன்மீகம் வரக்கூடிய முதலிடமே என்ன? துறவரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது வரஹ்பானியத்தன் இப்ததஉஹா மா கதப்னாஹா அலைஹிம், நாங்கள் விதிக்காத துறவரத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள், நம்ம விதிக்கல. உலகத்தில் தலைவராக வாழ்ந்து காட்டிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் முடித்தார்கள். ஒரு குடும்பஸ்தவராக வாழ்ந்து வாழ்க்கையை சொல்லி தந்தார்கள். வாழாம வாழ்க்கையை அவனுக்கு சொல்லிட்டு போகலாம், வாழ்ந்து காட்டி வாழ்க்கையை சொல்லி காட்டணும். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி ஹைருக்கும் ஹைருக்கும் லி மஅபதிஹி என்று சொல்லல. உங்களில் பள்ளியில் அவர் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் குடும்பத்தில் சிறந்தவர் சொல்லல. அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று சொல்லல. யார் குடும்பத்தில் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். போலி ஆன்மீகம் சொல்லி தரல. அன்புள்ள சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி, அதாவது சல்மான் அல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபுத்தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இருவரும் என்ன நண்பர்கள். அந்த மாதிரி அந்த நட்புடைய நேரத்தில் அவங்க இருவருக்கு இடையில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? இவர் நோன்பு பிடிப்பார், பகலெல்லாம் இரவெல்லாம் வணங்குவார். அந்த நேரத்தில் அவர் பார்த்து இரவில் என்ன செய்கிறாரு? இவரை வந்து எப்படியா தூங்க வச்சுட்டார், வணங்காம, இரவு ஃபுல்லாக வணங்காம தூங்க வச்சு கடைசி நேரத்தில் எழும்பி வணங்க வச்சாரு. அதுபோல சாப்பிடாம இருக்கிறாரு, நோன்பு பிடிக்க வச்சது நோன்பை கலைச்சி சாப்பிடுன்னு சொன்னார். இதை வந்து அவர் மனைவி முறையிட்டு இருந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டார். இதனால கோபம் அடைந்து தன்னை வழிநடத்திய தலைவரிடத்தில் போகிறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இப்படியெல்லாம் சல்மான் ஃபாரிசி செஞ்சிட்டாரு அப்படின்னாங்க. உடனே என்ன செஞ்சிருக்கணும்? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கால் இந்த மதீனாவுக்கு வந்து வணக்கத்தை உருவாக்கினா இறைவனை தானே அவர் வணங்கினார், நீங்க ஏன் குரோசா வந்தீங்கன்னு கேட்டாரா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சதக சல்மான், சல்மான் உண்மை உரைத்தார். வ இன்னலி ஐனிக அலைக ஹக்கா, உன் கண்ணுக்கு என்ற ஒரு கடமை இருக்கிறது. வ இன்னலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உன் மனைவிக்கு என்ற ஒரு கடமை இருக்கிறது. வ இன்னலி ரப்பிக அலைக ஹக்கா, உன் இறைவனுக்கு என்ற ஒரு கடமை இருக்கிறது. எல்லாம் செஞ்சால்தான் நீ இஸ்லாத்தில் இருக்கிறாய். மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, திருமணம் என்கின்ற என் சுன்னாவை யார் புறக்கணிக்கிறாரோ, வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ, அவர் என்னை சார்ந்தவரே அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, திருமணம் முடிக்காட்டி நெருக்கமானவர் பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம். திருமணம் முடிச்சா தானே வாழ்க்கையை பிரச்சனை உண்டாகும். வாழ்றது முதலாவது எங்க? திருமணம் இல்லாதவனுக்கு எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். திருமணம் முடிக்கணும், அவன் தான் வாழ்க்கையில எல்லாம் என்ன செய்ய ரஷ் ஆகுவான், அவன் தான் சோதனைகளை சுமப்பான், குழந்தையை வளர்ப்பான், முதியவர்களை பார்க்கிற இடமெல்லாம் வரும். அதனால இஸ்லாம் அதை சொல்கிறது. எந்த அளவுக்கு சொல்லுது தெரியுமா? அங்க ஆன்மீகத்தின் உயர்வே திருமணம் முடிக்காம. இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன தெரியுமா? யார் திருமணம் முடிக்கிறாரோ ஃபக்கத் இஸ்தக்மல ஷத்ர ஈமானி, ஈமானுடைய அரைவாசியை பூர்த்தி செய்து கொண்டார் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நீ வந்து முன்னேறிட்டாய் மார்க்கத்தில்,
நீ மார்க்கத்தில் முன்னேறி விட்டாய். அன்புள்ள சகோதரர்களே, எனவே சனத்தொகை பெருக்கம் என்று முஸ்லிம் சமுதாயத்தை குறை சொல்வதை விட நீங்கள் பின்பற்றுகின்ற மதங்களை குறை சொல்லுங்கள். அங்கதான் சனத்தொகை பெருக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது. நாங்க பின்பற்ற கொள்கை சனத்தொகை பெருக்கத்தை ஊக்குவிக்கிறது. இப்ப பிரச்சனை எங்கள்ல உங்கள தான் பிரச்சனை. நாங்க யாரும் சொல்லல நீங்க சனத்தொகை பெருக்க வேண்டாம்னு சொல்லி. உங்களை மதம் சொல்லுகிறது. மதத்துடைய கொள்கை என்ன? திருமணம் முடிக்காம இருக்க எல்லாரும் செஞ்சா இந்து மதம் ஒரு 50 வருடம் 60 வருடம் தான் சனத்தொகை அப்படி வீழ்ச்சி அடைஞ்சிடும். யூத மதம் கிறிஸ்தவ எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிடும். என்ன காரணம்? அந்த மதமே அதை என்ன செய்கிறது? ஆன்மீகம் என்று சொல்கிறது. ஆனால் இஸ்லாம் அதை ஆன்மீகத்துக்கு எதிர் என்று சொல்கிறது. வாழ சொல்லி தந்த மார்க்கம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த 2 முக்கியமான விஷயங்களை நான் சொல்லி இருக்கிறேன். இது அல்லாமல் பல விஷயங்கள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தொடரில் அதை பேசலாம் நினைக்கிறேன். இஸ்லாமிய சமுதாயம் கொண்டு வந்த பெண்ணுரிமை, பொருளியல் மாற்றம், இந்த சமுதாயத்திலே சமுதாய விழுமியங்கள், குணங்கள், அகலாக்குகள் பாதுகாக்கப்படுறதுக்கு இஸ்லாம் கொண்டு வந்த சட்டங்கள், இஸ்லாம் குற்றவியல், மனிதனுடைய மற்றவர்களுடைய உரிமை விஷயத்தில் இஸ்லாம் கொண்டு வந்த சட்டங்கள், அடுத்ததாக இஸ்லாமிய சமுதாயத்திலே இஸ்லாம் சொன்ன ஏனைய மதங்களுடன் கொண்டு வந்து நிறுத்திய மனிதாபிமானம், எந்த மதமும் கொண்டு வராத அளவுக்கு கொண்டு வந்த மனிதாபிமானம், அந்த பகுதி இருக்கிறது. இவைகளெல்லாம் இஸ்லாம் கொண்டு வந்த சமுதாய மாற்றங்கள். இந்த 2 நான் சொன்ன ஆரம்பம் இருக்கிறது, இது போலி பகுத்தறிவாதிகளின் தவறான புரிதலின் காரணமாக பேசப்படுகின்றவைகளும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விடுதலையும். அன்புள்ள சகோதரர், தஹ்ரீருல் அக்ல், சிந்தனை விடுதலை. அதனால் பல விஷயங்கள் விடுதலையாகிறது ஒரு மனிதனுடைய வாழ்வில். 2வது, போலி ஆன்மீகத்தை ஒழித்தது. உண்மையான ஆன்மீகத்தை இஸ்லாம் என்ன செய்ய சொன்னது. எதாக இருந்தாலும் இந்த 1வது பகுதி இல்லாமல் இந்த சமுதாயத்தில் எவரும் எந்த விடுதலை, எந்த மாற்றத்தை என்ன செய்ய முடியாது, பூர்ணமாக கொண்டு வந்து விட முடியாது. அன்புள்ள சகோதரர்களை, இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. எனது நிஅமத்தை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்திருக்கிறேன். நிஅமத் சகோதரர்களே, இது அருள். நாம் இன்னொரு சமுதாயத்திலே பிறந்திருந்தால் நாம் வேறு வழியில் நாம் வளர்ந்திருப்போம். எம் சிந்தனைக்கே அர்த்தம் வேறாக இருந்திருக்கும். ஆனால் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் நிஅமத்தை பூர்த்தி செய்து விட்டேன் என்று சொல்லி கடைசியாக வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, தீன் என்பது எங்களிடத்தில் இஸ்லாம் தான். எனவே இவ்வளவு பெரிய அருள்மிக்க ஒரு மார்க்கத்திலே இருந்து கொண்டு நாம் விடுதலையை எந்த சமுதாயத்துக்கு தேடிக் கொடுப்பதாக இருந்தாலும் அது இஸ்லாத்தின் ஊடாக இருக்க வேண்டுமே தவிர போலி சிந்தனைகளாலும், ஏமாற்று பேர்வழிகளாலும், சந்தர்ப்ப வசத்திற்கு உடன்பட்டு கொண்டிருப்பவர்களாலும் ஏற்படுத்த முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு பகுத்தறிவாதம் பேசக்கூடியவர்களா இஸ்லாத்தோடு ஒத்துழைப்பது ஏன் தெரியுமா? அதுல உண்டாயிருக்கிறதுனால. இன்னும் சொல்ல போனால் இந்துக்களை விட மிக மோசமானவர்கள் முஸ்லிம்களோடு போலி பகுத்தறிவாதிகள் தான். ஏன்? ஒரு இந்து ஃபர்தாவை எதிர்க்க மாட்டான், முஸ்லீம் செய்யறான்னு விட்டுட்டு போயிடுவான். ஃபர்தாவையும் புர்காவையும் எதிர்த்து பேசுறவன் யாரு? அவன் தான். அவன் தான் பேசுவான். காரணம் என்ன? கேட்டா பகுத்தறிவாதம் என்று சொல்லுவான். தாடியை ஒரு இந்து எதிர்க்க மாட்டான். என்ன காரணம்? அவனுக்கு வேற சிந்தனை ஊட்டப்பட்டிருந்தாலே தவிர இயல்பாக இருப்பான். முஸ்லீம் வளர்க்கலாம், முஸ்லீம் உரிமை உண்டு. ஆனா தாடியை அடிமைத்துவவாதம் என்று சொல்றவன் யாரு? அவன் தான். எதற்காக சொல்றான் தெரியுமா? சந்தர்ப்பத்துக்கு உடன்பட்டுக்கிறான். ஆட்சிக்கு வந்தாண்டு வைங்க, அதுல இருந்தாண்டு வைங்க. முழுமையாக முதலாவது பாதிக்கப்படுவது யார்? முஸ்லிம் சமுதாயம். அவங்களுக்கு தெரியும் இவன்கிட்ட தான் முழுமையான விடுதலை உண்டு, இவன் தான் அறிவு ரீதியா பேசுவான்னு தெரியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு கேடுகட்ட அறிமுகத்தை இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் செய்யக்கூடாது. இஸ்லாமிய சமுதாயம் தான் இந்த விடுதலைக்கும் உரிய ஊடகம் என்பதை நாங்கள் பிரச்சாரம் செய்ய, அதற்குரிய கருவிகளாக நாங்கள் பயன்பட வேண்டுமே தவிர கோடாரி காம்புகளாக நாங்கள் என்ன செய்யப்படக்கூடாது, பயன்படுத்தப்படக்கூடாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கள் சிந்தனைகளை விடுதலை செய்து எங்கள் சுதந்திரத்தை இஸ்லாம் எப்படி தந்ததோ அதே சுதந்திரத்தை பேணக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் இஸ்லாத்துடைய வழியை பின்பற்றுவதன் மூலம் இறைவன் எங்களை ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.